முசாஃபர் நகர் கலவரம், IAS அதிகாரி சஸ்பெண்ட் உள்ளிட்ட விவகாரங்களால் உத்தரப்பிரதேச சட்டசபையில் கடும் அமளி ஏற்பட்டது. உத்தரப்பிரதேச சட்டசபையின் மழைக்கால கூட்டத்தொடர் திங்களன்று கூடியது. சபை நடவடிக்கைகள் துவங்கியதும் எதிர்க்கட்சிகளான பகுஜன் சமாஜ், பாரதிய ஜனதா, காங்கிரஸ், ராஷ்டிரிய லோக்தள் உள்ளிட்ட கட்சியைச் சேர்ந்தவர்கள் சபையின் மையப் பகுதியை முற்றுகையிட்டு முசாஃபர் நகர் கலவரம், IAS அதிகாரி துர்கா சக்தி நாக்பால் சஸ்பெண்ட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை எழுப்பி கோஷமிட்டனர். முதல்வர் அகிலேஷ் யாதவ் பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் அடுத்தடுத்து சபை ஒத்திவைப்புகளை கண்டது. இறுதியில் நாள் முழுக்க சபை ஒத்திவைக்கப்பட்டது. இதே பிரச்சனைகளால் உத்தரப்பிரதேச மேல் சபையும் நாள் முழுக்க முடங்கி போனது. இந்நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் முஸ்லிம்கள் அதிகளவில் வாழும் இன்னொரு மாவட்டமான மொராதாபாத் மாவட்டத்தில் முஸ்லிம் மதத்தவர் மகா பஞ்சாயத்தை கூட்டினர். முசாஃபர் நகர் கலவரத்துக்கு காரணமான முதல்வர் அகிலேஷ் யாதவ், அமைச்சர் அசம் கான் உள்ளிட்டோர் ராஜினாமா செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் இந்து முஸ்லிம் இடையேயான இணக்கமான உறவு பழைய நிலைக்கு கொண்டுவரப்பட வேண்டியது அவசியம் என்றும் பஞ்சாயத்தில் வலியுறுத்தப்பட்டது.